Hi guys, so we are back with the editorial series. So starting with the topic why less may be more for India and China. So இந்த டாப்பிக்கில் என்ன சொல்ல வராங்கன்னா நட்சல்ல ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும் அப்படின்னா ஏன் நம்ம சைனா கிட்ட இருந்து இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறோம் அண்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுறதில்ல. ஸோ வேரியஸ் ஃபேக் ப்ராமிசஸ், வேரியஸ் ஃபேக் MOUs அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் விச் ஆர் சைன் பை சைனா. ஸோ கடைசியில் எண்ட் ஆஃப் தி டே என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன ஏமாற்றம் தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதை பற்றி தான் வந்து இந்த மொத்த ஆர்டிக்கலுமே ஹோலிஸ்டிக்காக சொல்லியிருக்கிறாங்க. ஃபைன், ஓகே. ஸோ ஸ்டார்டிங் வித் எப்படி நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆச்சு வித் இந்தியா அண்ட் சைனா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பேசுகிறோம் அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, so from 1950s, so we can say that from 1950s to 1962, this is what the engagement from ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆகிருக்குது. ஸோ அப்போ நம்மளோட இந்தியாவோட இன்டென்ஷன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஒரு பேன் ஏஷியன் ஒரு கமிட்மெண்ட், ஒரு பேன் ஏஷியன் ரீஜனலிசம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வி ஹேவ் அ குட் பார்ட்னர் சைனாவாக இருக்கும் அண்ட் அதர் சின்ன சின்ன கண்ட்ரீஸ் எல்லாமே இருக்குது, லைக் யங் கண்ட்ரீஸ், நம்மள மாதிரி யங் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு பேன் ஏஷியன் இது வந்து நம்ம ஒரு ஐடியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு பண்ணலாம், யுனைட்டடாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு மோட்டிவில் வந்து இந்தியா நம்ம என்கேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் எப்போவுமே வந்து சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க அந்தளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கல அவங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே அவங்க வந்து ஒரு 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 ஈக்குவல் ஆஸ்பெக்ட்ஸில், ஒரு ஈக்குவாலிட்டிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அவங்க பேசலை. தே வாண்டட் டு டாமினேட் தி வேர்ல்டு அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்கு 1950s வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தே ஹேட் தேர் ஓன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தேவர் என்கேஜ் வித் தேர் ஓன் டைப் ஆஃப் அதர் என்கேஜ்மெண்ட்ஸ் வித் தி ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 1950s ஆரம்பித்தது 1962 எங்கே போய் முடியுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இண்டோ சைனோ வார். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒரு ஸ்டார்டிங் அபவுட் திஸ் இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1950 62 வரைக்கும் இந்த 12 வருஷம் கேப்பில் இதுதான் நடந்திருக்குது. அவங்க பெருசாக எதுவுமே பண்ணுறதில்ல. ஸோ அப்போது 1950s அவங்களோட மைண்ட் செட் டுவர்ட்ஸ் இந்தியா, ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் இந்தியா எப்படி இருந்ததோ அதே தான் இப்போவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரீசென்ட்லி வந்து ட்ராக் 2 டயலாக் நடந்திருக்கு. ஸோ வாட் டு யூ மீன் பை ட்ராக் 2 டயலாக், ஒரு ட்ராக் 2 டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. ட்ராக் 2 டிப்ளமசி. ஸோ ட்ராக் 2 டிப்ளமசினா ஜென்ரலாக டிப்ளமசினா என்னென்னா, டிப்ளமேட்ஸ் வந்து ஒரு ஒரு ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் டிப்ளமசி ஒரு டிப்ளமேட்டிக் டாக்ஸ் நடக்குதுன்னா கண்ட்ரியில் இருக்கிற 2 அம்பாசிடர்ஸ் அண்ட் அதர் டிப்ளமேட்ஸ் பேசுவாங்க. ஸோ ட்ராக் 2 டிப்ளமசியில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன் அடிஷன் டு டிப்ளமேட்ஸ் அதர் பீப்புள், ஸோ ஒரு ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டாக இருக்கட்டும், என்ன டைப் ஆஃப் டிப்ளமசி, என்ன டைப் ஆஃப் டிப்ளமேட்டிக் டாக்ஸ் நடக்குதோ ஸோ அது ரிலேட்டடான ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் இதில் எங்கேஜாக இருப்பாங்க. ஸோ வென் இட் கம்ஸ் டு இண்டோ சைனா, இப்போ ட்ராக் 2 டிப்ளமசி ஏப்ரலில் நடந்திருக்குது. அதில் யார் இருந்திருக்காங்கன்னா மிலிட்ரி அஃபீஷியல்ஸ், ஸோ மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்குறாங்க. அண்ட் தே ஹேட் சம் டாக்ஸ் வித் சைனா. ஃபைன். ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த 2 பேராகிராஃப்ஸில், இதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம சொல்லியிருக்கிறோம் தட் சைனா வந்து ஏமாத்துறாங்க அண்ட் ஒரு ஃபேக் ப்ராமிசஸ் பண்ணுறாங்க. பட் அது ஏன் எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இடத்துல சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வுஹானில் வந்து 2018 இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வுஹான் போயிருக்கிறாரு. அண்ட் அதே மாதிரி சேம் இயரில் அங்கே இருக்கிற பிரசிடென்ட், ஸோ சைனீஸ் பிரசிடென்ட் வந்து மகாபலிபுரம் வந்திருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது என்ன நடந்திருக்குன்னா, இது வரைக்குமே ஜஸ்ட் அஃபீஷியல்ஸ் பேசுகிற இடத்துல டைரெக்டாகவே அந்த கண்ட்ரியோட நேஷனல் லீடர்ஸ் வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ டைரெக்ட் என்கேஜ்மெண்ட் வந்து இந்த இடத்துல இருந்திருக்குது. ஸோ இவ்வளோ டைரெக்ட் என்கேஜ்மெண்ட் இருந்ததுக்கப்புறம் கூட வாட் வி ஃபேஸ்டு வாஸ் LAC இஷ்யூ. ஸோ LAC இஷ்யூ இருக்கட்டும், கல்வான் வேலி இஷ்யூவாக இருக்கட்டும், ஸோ கல்வான் வேலி இஷ்யூ இது எல்லாமே எப்போ நடந்திருக்குது, ஆஃப்டர் டைரக்ட் என்கேஜ்மெண்ட். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, அவங்க வர்றாங்க, சைனீஸ் பிரசிடென்ட் வராரு, வந்து பேசுகிறாங்க அண்ட் டீ காஃபி குடிக்கிறாங்க அண்ட் சைன் போடுறாங்க அண்ட் திருப்பி போயிட்டு அவங்க பழைய வேலையை அந்த பேப்பர்லாம் தூக்கி போட்டு அவங்க பழைய வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ தே ஆர் லிட்ரலி யூஸிங் LAC அண்ட் அதர் ரீஜன்ஸ், அவங்களோட இந்தோ திபேத்தியன் ரீஜனாக இருக்கட்டும் அண்ட் இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மற்ற ரீஜன்ஸாக இருக்கட்டும், அங்கே எல்லாமே அவங்க நமக்கு நிறைய வந்து கிரைசிஸ் கிரியேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் தே ஆர் டூயிங். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி கேன் ஹேவ் ஒரு ப்ராப்பர் சஜஷன் வந்து என்னவா இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் foremost thing is we should have some committed goals. ஸோ ஒரு மாடஸ்டான கமிட்டட் கோல்ஸ் அவங்க முன்னாடி எடுத்து வைக்கணும். எப்படி வைக்கணும்னா, நம்ம பேசுகிறோம் ஒரு ட்ராக் 2 டிப்ளமசியாக இருக்கட்டும், இல்லை டேரெக்டாக நம்ம வந்து சைனீஸ் கூட அஃபீஷியல்ஸ் கூட பேசுகிறோம் அப்படின்னா ஒரு கிளியர் கட் கோல்ஸ் முன்னாடி வச்சிடணும். இப்படி தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், இப்படி தான் நீங்கள் பண்ணி ஆகணும் அப்படின்னு வைக்கணும். தவிர அவங்க ஃபேக் ப்ராமிசஸ், அவங்களோட வந்து அந்த மாதிரி நாங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கிறோம், உங்களோட FDI இன்ஃப்ளோ அதிகப்படுத்துகிறோம் அண்ட் கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணுறோம், நீங்களும் வந்து எங்கள் இதில் கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்பாமல் ப்ராப்பர் கிளியர் கட் ஐடியா வாட் இஸ் நீடட் அட் த டைம், இப்போ இருக்கிற
இருக்கிற நம்மளுக்கு வந்து கிரைசிஸ் இருக்குது, வி ஆர் ஃபேஸிங் சம் கிரைசிஸ், பார்டர் இஷ்யூஸ் இருக்குது, கம் அண்ட் டாக் டு அஸ் அபவுட் தி பார்டர் இஷ்யூ. இப்படி தான் நம்மளோட டாக்ஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சூப்பரான ஒரு சஜஷன். வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல எழுதும்போது வி கேன் யூஸ் தீஸ் டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ ட்ராக் டு டிப்ளமசி, எல்ஏசி, கல்வான் வேலி அண்ட் தி ஃபேக் ப்ராமிசஸ். வி கேனாட் டைரக்ட்லி ரைட் ஃபேக் ப்ராமிசஸ், பட் வி கேன் சே தட் நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அவங்க வைக்கக்கூடாது, வைக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சில இஷ்யூஸ் எல்லாமே கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சூப்பராக சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ மூவிங் ஃபர்தர், இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் லைக் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் வாட் ஆர் தி இஷ்யூஸ் ரைட் நவ். ஸோ இதுக்கு வந்து வி சஜஸ்டட் லைக் தி ஆத்தர் சஜஸ்டட் தட் ஒரு ஹார்ட் டாக்ஸ் இருக்கணும் அண்ட் ஒரு ப்ராப்பர் கமிட்டட் கோல்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு 3 ஆஸ்பெக்ட்ஸ், 3 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆன் விச் வி கேன் டூ திஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இஃப் யூ ஆர் டாக்கிங் வித் சைனா, ஃபஸ்ட்டு பேசுகிறது என்னென்னா பவுண்ட்ரி கொஸ்டின். ஸோ ஆஸ்க் தெம் அபவுட் பவுண்ட்ரியோட ஸ்டேட்டஸ் என்ன சொல்ல போகிறீங்க, இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு. தென் டாக் ஆன் trade aspects. So trading, we have banned many kind of apps and other products from China, and அதே மாதிரி simultaneously Chinese also are banning lot of Indian products. So இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ட்ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் when it comes to ஒரு ரெண்டு கண்ட்ரீஸ்குள்ள என்கேஜ்மெண்ட்ஸில் வந்து ட்ரேட் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பிளேஸ் அ மேஜர் ரோல். அப்பார்ட் ஃப்ரம் யுவர் கவர்மெண்ட் இன்டென்ஷன்ஸ் ஆர் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் அந்த நேஷன்ஹுட் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரேட் அண்ட் ப்ரைவேட் செக்டர் பிளேஸ் அ மேஜர் ரோல். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் தேர்ட் பார்ட்டி. ஸோ தேர்ட் பார்ட்டி வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுது. ஸோ இன் ஆர் கேஸ் வி ஹேவ் யூஎஸ். ஸோ யூஎஸ் இன்டர்வீன் பண்ணுறதுனால சைனீஸுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் தே வாண்ட் டு டாமினேட் தி சவுத் சைனா சி, சவுத் ஏஷியன் கண்ட்ரி, சவுத் ஏஷியன் ரீஜனில் வந்து தே வாண்ட் டு டாமினேட். அண்ட் presence ஆஃப் US in Indian Ocean and Pacific Ocean and Indo-Pacific regionல இருக்கிறதுனால, and also the engagements of Australia, Japan and India, இவங்க எல்லாமே சேர்ந்து along with US. ஸோ இது எல்லாமே சேரும்போது சைனீஸ் ஆல்வேஸ் ஹேவ் ஒரு ஸ்கெப்டிசம் இருக்கும் அவங்களுக்கு, எப்போவுமே அந்த ஒரு சந்தேகம் வந்து இந்தியாவை பார்த்தது இருக்கும். ஸோ இந்த இந்த தேர்ட் பார்ட்டி என்கேஜ்மெண்ட், ஸோ மல்டிலேட்டரல் என்கேஜ்மெண்ட்ஸ் பை யூஎஸ் இன் ஆர் கேஸ். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் பார்த்து நம்ம முடிவு எடுக்கணும். இதுதான் வந்து முக்கியமான ஒரு 3 ஆஸ்பெக்ட்ஸில் இஃப் யூ வாண்ட் டு டாக் வித் சைனா. ஸோ இதுதான் 3 இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கணும். ஃபைன், ஆல்ரைட். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 10 மாதம் ஆச்சு நம்மளோட அந்த கல்வான் வேலி இஷ்யூ முடிஞ்சு 10 மாதம் ஆச்சு. பட் இன்னும் கூட அந்த இடத்துல ஒரு டிஎஸ்கலேஷன் நடக்கல. ஸ்டில் வந்து பிஎல்ஏ அங்கே இருக்கிறாங்க. ஸோ அந்த ரீஜனில் வந்து பார்டர் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியோட டிஸ்எங்கேஜ்மெண்ட்ஸ் இன்னும் நடக்கல. ஸோ வாட் இஸ் த ரீசன்? இன்னும் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட் சைனீஸ் சைட்லேருந்து வந்ததே கிடையாது தட் நாங்கள் வந்து இந்த மாதிரி டிஸ்எங்கேஜ் பண்ணுறோம் ஆர்எல்ஸ் வந்து எங்களோட ஆர்மி வந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னும் வரல. இன்ஃபேக்ட் இந்த ட்ராக் 2 டயலாகில் கூட யாருமே அதை பற்றி பேசவே இல்லை. அந்த மாஸ் மொபிலைசேஷன் ஆஃப் பிஎல்ஏ ஆர்மி சைனீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து அதை பற்றி மென்ஷன் கூட பண்ணலை. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ஆர் நாட் ரெடி டு டூ ஆர் சைனீஸ் ஆர் நாட் ரெடி டு சால்வ் திஸ் பார்டர் இஷ்யூ. அவங்க வந்து விட்டுட்டாங்க, நீங்கள் பாட்டில் நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள், எங்களோட ஆட்டிடியூட் இது தான், மேபி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பொலிட்டீஷியன்ஸ் வந்து எதாவது மாற்றினா அதை அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் அவங்க பாட்டில் இது எல்லாமே விட்டுட்டாங்க. ஃபைன், ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நல்ல ஒரு சூப்பரான பாயிண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் என்கேஜ்மெண்ட்ஸ் இல்லாதனால, ஒரு ப்ராப்பர் வந்து ஒரு டைலாக்ஸ் இல்லாதனால நம்ம அப்படியே விட்டுற முடியாது இந்த விஷயத்தை. ஸோ பவுண்ட்ரி ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. பட் அதுக்காக அப்படியே விடாமல் என்ன பண்ணலான்னா, சரி நீங்கள் பவுண்ட்ரி வந்து நீங்கள் விடுறது அது எல்லாமே செகண்டரி. ப்ரைமரி திங் என்னென்னா, ஃபஸ்ட்டு உட்காந்து பேசுங்க. நீங்கள் வந்து பேட்ரோலிங், உங்களோட ஆளுங்க வந்து பிஎல்ஏ ஆர்மி வந்து பிஎல்ஏ வந்து பேட்ரோலிங் பண்ணுறாங்க. எங்களோட பார்டர் அங்கே பார்டர்ஸில் வந்து எங்களோட ஆர்மி பீப்புள் when they are deployed there. ஸோ அவங்களுக்குள்ளே நிறைய வந்து ஒரு ஹசல் வருது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது வி ஷுட் கம் அண்ட் டாக். என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஒரு ப்ராப்பர் ஒரு டைம் ஃப்ரேமாவது நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த டைம்லேருந்து நம்ம டிஸ்எங்கேஜ் ஆகிடலாம். இல்லை இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து சும்மா ஒரு நார்மல் பேட்ரோலிங், எங்களோட பார்டர்ஸை பார்க்க பேட்ரோலிங் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வந்து பேசணும். அந்த மாதிரி விஷயம் இருந்தால் தான் நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு இன் நியர் ஃபியூச்சர் வி கேன் ஹேவ் அ ப்ராப்பர் ஒரு டயலாக் என்கேஜ்மெண்ட் வித் சைனா when it comes to our border crisis. ஃபைன். ஸோ இது வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ட்ரேடுன்னு பார்க்கும்போது வெரி இம்பார்ட்டன்ட் திங். ட்ரேட் ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்குது. இப்போ குளோபலாகவே இந்த கொரோனா வைரஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கோவிட் ஏரா எப்படி இருக்குதுன்னா, மொத்தமாகவே ட்ரேட் பயங்கரமாக அடி வாங்கிருச்சு. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து we are literally banning the various products or banning various Chinese products especially அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு தவறான விஷயம் இந்த இடத்துல. ஸோ அதுக்கும் வந்து நம்ம ப்ராப்பர் டைலாக்ஸ் வந்து அவங்ககிட்ட வச்சுக்கணும். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. 87.6 பில்லியன் வந்து ட்ரேட் சைனா கூட இருந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66.7 பில்லியன் பார்த்தீங்கன்னா மெஷினரி அண்ட் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம அவங்கக்கிட்ட வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் கிட்டத்தட்ட $20 பில்லியன் அளவுக்கு வந்து நாம் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல், அயன் ஓர்
அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படின்னு பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட $87.6 பில்லியன் ஒரு ட்ரேடை வந்து நம்ம அப்படியே கிராண்டடாக வந்து விட முடியாது. ஸோ அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் திங். அண்ட் சம் அதர் ப்ரைவேட் என்கேஜ்மெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸோ விவோ கம்பெனி வந்து நம்மளோட ஐபிஎல்ல வந்து அவங்க ஸ்பான்சர் பண்ணாங்க. பட் லேட்டர் ஆன் அந்த கோவிட் ஏரானால வந்து வி கேன்சல்ட் இட். அண்ட் அதே மாதிரி நாட் ஓன்லி ஐபிஎல் வி நோ யூனோ அதர் சின்ன சின்ன வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் விவோ பண்ணுறாங்க. அதே மாதிரி அதர் சைனீஸ் கம்பெனிஸ் ஆர் ஆல்சோ கைண்ட் ஆஃப் வெரி மச் எங்கேஜ்டு வித் இந்தியா. ஸோ இந்தியா அண்ட் சைனாக்கு ஒரு சண்டை, ஒரு இந்தியா அண்ட் சைனாக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா இட் இஸ் அந்த அந்த ஒரு பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ அவங்களோட அந்த லீடர்ஷிப் அந்த ஆஸ்பெக்ட்ஸில் தான் இருக்குது தவிர ப்ரைவேட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா, ப்ரைவேட் கம்பெனிஸ். அண்ட் ஸோ நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப் வித் சைனா க்ளோஸ் பண்ணிட்டோம், எல்லாமே வந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா தட் இஸ் நாட் குட் ஃபார் அவர் கண்ட்ரி அண்ட் ஃபார் ஆல்சோ அண்ட் ஃபியூச்சர் ஆல் தி ஃபியூச்சர் என்டேவர்ஸ் விச் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது வாட் வி ஷுட் ஹேவ் இஸ் ப்ராப்பர் என்கேஜ்மெண்ட்ஸ், ப்ராப்பர் ரிலேஷன்ஷிப் வந்து சைனா கூட வைக்கலாம். சில செக்டார்ஸ் இருக்கும், சேஃபான செக்டார்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்காது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் எனர்ஜி இனிஷியேட்டிவ், ஏன்னா சைனாவோட சோலார் பேனல்ஸ் நிறைய வந்து அதோட காம்பனன்ட்ஸ் நம்ம அவங்ககிட்ட வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட இந்தியன் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்கீம்ஸில் நிறைய சோலார் பேனல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன்ஸ் and other things, you know, in especially in the agriculture sector. So இதெல்லாமே நம்மளோட எய்ம் அண்ட் நம்மளோட மோட்டிவை வந்து அவங்க கொஞ்சம் சப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது we can use these sectors, so these safe sectors for our proper relationship with China. அண்ட் அதே மாதிரி வந்து டெலிகம்யூனிகேஷன் செக்டாரில் கூட அவங்க வந்து பண்ணலாம். ஸோ அண்ட் ஃபைனலி வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம we should have a clear cut talk with China when it comes to third party engagement. In our case already told you US தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ யூஎஸோட என்கேஜ்மெண்ட்ஸ், அவர் என்கேஜ்மெண்ட் வித் யூஎஸ் அண்ட் அவர் என்கேஜ்மெண்ட் வித் சைனா வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்கணும். பிகாஸ் சைனா அப்படி பார்க்குறது இல்லை. சைனா அண்ட் இந்தியா ரிலேஷன்ஷிப் ஏதாவது வருதுன்னா இட் ஆல்வேஸ் see it through the eyes of US. ஸோ இன்கேஸ் இந்தியா அண்ட் சைனா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வர்றாங்கன்னா இதில் யூஎஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட் ஆகுதா, இல்லை யூஎஸ் வந்து இதில் இன்டர்வீன் பண்ணுவானா அப்படிங்கிற ஒரு ஸ்கெப்டிசம் வந்து எப்போவுமே சைனீஸ்க்கு இருந்திருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம கிளியர் கட்டாக வச்சிடணும். ஸோ நம்மளோட நம்மளும் சைனாவும் பேசுகிறோம் அப்படின்னா அதில் தேர்ட் பார்ட்டி வந்து இன்வால்வ் ஆகணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும் பிட்வீன் தி டூ கண்ட்ரீஸ். அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட்ஸை வந்து நம்ம ஒரு த்ரெட்டாக பார்க்கக்கூடாது. ஸோ அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். அதை தான் வந்து இந்த கன்க்ளூஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே சூப்பராக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வி கேன் யூஸ் பிரிக்ஸில் வந்து இந்தியாவும் இருக்குது, சைனாவும் எங்கேஜ் ஆயிருக்குது. ஸோ வேக்சின் ப்ரோக்ராமுக்கு வேக்சின் இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம எடுக்கிறோம். பிகாஸ் கரண்ட்லி தட் இஸ் வாட் தி மோஸ்ட் ப்ரியாரிட்டி இஸ் ஆல்வேஸ் அபவுட். ஸோ இந்த வேக்சின் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம் பை யூசிங் பிரிக்ஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸ், ரீஜனல் கண்ட்ரீஸோட சேர்ந்து வந்து ஒரு கொலாபரேஷன் பண்ணி, பிகாஸ் சேம் வந்து குவாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சில இந்த பைலேட்ரல் கோஆப்ரேஷனாக இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம எங்கேஜாக இருக்கிறோம் அலாங் வித் சைனா அப்படின்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து அது கொடுக்கும். அதை பற்றி தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆன் தி ஹோல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம இந்தியா அண்ட் சைனா ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம் அப்படின்னா அதில் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் வி ஷுட் ஹேவ் அ கிளியர் கட் டாக். ஸோ மியர்லி ஜஸ்ட் சைனிங் சம் MOUs or சைனிங் சம் டீல்ஸ் அது வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷனே கிடையாது. உட்காந்து பேசி ஒரு ப்ராப்பரான கமிட்டடான ஒரு டிசிஷன் எடுக்கிறதா இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த டோட்டலாக சொல்கிறாங்க. ஆல்ரைட் கைஸ், ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் எடிட்டோரியல். இனிமேல் ரெகுலராக உங்களுக்கு வந்து எடிட்டோரியல் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்றைக்கி ஒரு டாபிக் மட்டும் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இன் ஃபியூச்சர் வீடியோஸ் நம்ம வந்து ரெகுலராக அது நிறைய டாபிக்ஸ் வந்து டெய்லி பார்த்துட்டே இருப்போம். அண்ட் டெய்லி 5 to 6 o'clock உங்களுக்கு வீடியோஸ் இதில் அப்லோட் ஆகிடும். ஸோ கைஸ், தீஸ் ஆர் தி வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் where you can find us. So stay tuned and thank you.